அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. மனிதர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்தது ஒரு 60 வயது 70 வயது வரைக்கும் தீனை கடைபிடித்து நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் வாழ்வதற்காக. நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள்? அவருடைய 40 வயது வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் இயற்கையை ரசித்து கொண்டு மனிதர்களிடம் அன்பாக பழகி கொண்டு மனிதர்களிடத்தில் இயற்கையாகவும் அன்புடனும் பாசத்துடனும் பழகினார்கள். இயற்கையாக ஒரு மனிதன் எப்படி பழக வேண்டும்? மனிதர்களிடத்தில் சாதி சமயம் வேறுபாடு இது மாதிரி சாதி சமயத்தை பார்க்காமல் ஒரு மனிதன் ஒரு உலகத்தில் இயற்கையாக வாழ வேண்டும். எப்படி ஒரு விலங்கினங்கள் மாடு ஆடு பூனை நாய் இதெல்லாம் வாழ்கின்றதோ அது உணவிற்காக உலகத்தில் வாழ்கின்றது. மனிதன் உலகத்தில் வாழ்வது இறைவனை வழிபடுவதற்காக தான். இறைவனை வழிபடுவதற்காக என்றால் இந்த உலகத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 1,24,000 நபிமார்களில் கடைசி நபிமார்களாகிய நபி என்று நாம் கூறுகின்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்கள்? அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அல்லாஹ்வுடைய வஹியை குறைஷிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அவர்கள் பாடுபட்டதன் காரணம் மனிதர்கள் பாவங்கள் செய்து கொண்டிருந்தார்கள், மதுவை அருந்து கொண்டிருந்தார்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், தீய பழக்க வழக்கங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவை அனைத்தையும் அழிப்பதற்காக அல்லாஹ் தீனை நிலைநாட்டினான். தீன் மூலம் மட்டுமே மனிதன் நேர்வழி பெறுவான் என்பதை அல்லாஹ் புரிந்திருக்கின்றான். அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் மனிதர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களை அழிப்பதற்காகவும் அதனை சரி செய்வதற்காகவும் தான் இந்த கலிமா இந்த உலகத்தில் வந்தது. கலிமா என்ன கூறுகின்றது? மனிதர்கள் இயற்கையாக வாழ வேண்டும், அன்புடனும் பாசத்துடனும் மனிதர்களிடத்தில் பழக வேண்டும், உற்றார் உறவினர்களிடத்தில் அன்புடன் பழக வேண்டும், நல்ல முறையில் பழக வேண்டும் என்பதையெல்லாம் சுன்னத் நமக்கு சொல்லித் தருகின்றது. இதனை நாம் ஹதீஸின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும், பாடத்தை இலிமின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதை அனைத்தும் ஜமாத்தில் நமக்கு கற்றுத்தருவார்கள். ஒரு சில்லா ஜமாத்தாகவோ அல்லது 3 நாள் ஜமாத்தாகவோ ஒரு மாதத்தில் அல்லது 4 மாதம் சில்லா சென்று வர வேண்டும். இது அனைத்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் வாழ்கின்ற காலம் ரொம்ப மோசமான காலமாக இருக்கின்றது. இதனை கற்று தீன் படி வாழ்வதற்காக அல்லாஹ் நமக்கு ரஹமத் செய்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.